ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாவின் மாடி வீடு. இன்றைக்கி எந்திரிக்கும் போதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேற்று பழனி முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். அதிக கூட்டம் ஓவராக இருந்தனாலே பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் ஃபீவர் வந்துருச்சு. அந்த தண்ணி வேற மாற்றி மாற்றி குடித்தனால சலதோஷமும் வந்துருச்சு. அப்புறமா நைட்டு ஒரு டம்ளர் பால் மட்டும் காய்ச்சி குடிச்சிட்டு டேப்லெட் போட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். விடிஞ்சு தான் நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலை பெருக்கி நம்ம கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் வாசல் கூட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு என் பொண்ணுக்கு லீவு தான். அப்புறம் ஜூன் 2ஆம் தேதியில இருந்து தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. அதனால நான் ரொம்ப சீக்கிரமாக எந்திரிக்காமல் இப்போ எல்லாம் கொஞ்சம் 6 மணி 6:30 அந்த மாதிரி டயத்தில் தான் நான் எந்திரிச்சிட்ருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி கார சட்னி அரைச்சி வச்சுருந்தேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அம்மா இன்றைக்கி அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. இன்றைக்கி அமாவாசைங்கிறனால எப்போதுமே மாதம் அமாவாசை அப்படின்னா அம்மா வீட்டில் தான் லஞ்சுக்கு போய் சாப்பிடுவோம். மற்றபடி காலையில் எங்கள் வீட்லேயே நாங்கள் சாப்பிட்டுக்குருவோம். இன்றைக்கி வாசலில் பார்த்திங்கன்னா என்னால் குனிஞ்சு அந்த கட்டை விளக்கமாற கூட என்னால் கூட்ட முடியல. அந்த அளவுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப அசதியாக டயர்டாக இருந்தது. நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால பழனி முருகன் கோயிலில் ரொம்ப அதிகமான கூட்டமாக இருந்தது. அதனால நான் இந்த நின்றுட்டே கூட்டுற விளக்கமாரில் தான் கூட்டிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மண்ணு முதற்கொண்டு அப்படியே சூப்பராகவே வந்துடுது. இந்த விளக்கமாறு மாதிரியே இன்னும் ஒரு 2 விளக்கமாறு வாங்கி போட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். எப்போதுமே வாசல் தொளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முறை நான் கூட்டி விட்டுருவேன். ஏன்னா அது சிமெண்ட் தரைங்கிறனால அந்த கோலப்படியோட தண்ணி தொளிச்சோம் அப்படின்னா அங்கனங்கன்னா வெள்ளையாக ஒட்டிகிட்டே இருக்கும். அதனால் வாசல் தொளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முறை கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை தெளிச்சிடுவேன். ஏன்னா சைடில் பைப்பு எல்லாமே இருக்குது. பைப்பை திருகிட்டோம் அப்படின்னா அப்படியே நூல் மாதிரியே தண்ணி வடியும். அதனால் நான் நிறையா டைம் என்ன பண்ணுவேன்னா பைப்பில் இருந்து ஓட்ஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு அங்கனக்குள்ள ஒரு ட்ரம் இருக்கும். அதில் தண்ணியை ஃபுல்லாக நான் செட் பண்ணி வச்சிருவேன். அந்த ட்ரம்மில் இருந்து மோந்து தான் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். அதுதான் கொஞ்சம் வேலை நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் வாசலில் ஒரு சிம்பிளான கோலம் தான் போட போகிறேன். குனிஞ்சு என்னால் கோலமும் போட முடியலை. ஏன்னா ஃபீவர் இப்போ குறைஞ்சிருச்சு. சலதோஷம் அதிகமாக இருக்குது. தலையெல்லாம் பாரமாக இருக்குது. மூக்கில் இருந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்துகிட்டே இருக்குது. அதனால் என்னால் குனிஞ்சு கோலம் போடவே இல்லை. அதனால் சின்ன கோலமாக தான் நான் இப்போ போட போகிறேன். அடுத்த வேலை பார்த்திங்கன்னா பாத்திரம் கிடக்கு. பாத்திரம் தான் தேய்க்கணும். பாத்திரம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. கொஞ்சம் பாத்திரமாக இருந்தது அப்படின்னா நான் சிங்கில் தேய்ச்சிருவேன். நிறையா பாத்திரம்னா இந்த வாசலில் அந்த பக்கம் தான் நான் உட்காந்து தேய்ப்பேன். பாத்திரம் தேய்ச்சதுக்கப்புறமா குப்பை வேற கொட்டணும். குப்பை வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் 8 to 8:30 அந்த டைமுக்குள்ளே வரும். சில சமயம் அந்த அக்கா விசில் ஊதுவாங்க, சில சமயம் விசில் ஊதாமலே போயிடுவாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால குப்பை வண்டிக்காகவே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.